Hi friends, IPL 2025 match number 17 CSK vs Delhi Capitals. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது. சேப்பாக் பிச்சை பற்றி பேசலாம். ஒரு பிளாக் சைல் பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்ரு. இது வந்து மதியம் மேட்ச் 3:30 PM மேட்ச்சு 5 ஏப்ரல் டேட்டு. ஸோ இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் டீட்டெயில்ஸு மேட்ச் அனலைசிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் சேப்பாக்கில் கிரவுண்ட் ஸ்டாட்ஸு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் மேட்ச்சு 141, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 150+ தான். ஸோ லோ ஸ்கோரிங் கேமாக தான் போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. மேபி ஹிட்டர்ஸ் அடித்தாங்கன்னா ஆர்சிபி ஹிட்டர்ஸ் கடைசியில் அடித்த மாதிரி லாஸ்ட் மேட்ச்சு ஒரு டீம் டேவிட் மாதிரி ஒரு 30 ரன் கடைசியில் லிவிங்ஸ்டோன் ஹிட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஹிட்டிங் பண்ணால் 180+ 190 போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை பவுலர்ஸ் வந்து விக்கெட் கரெக்டாக போட்டாங்க, டெத்தில் கரெக்டாக டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 150+ இல்லைனா 160 தான் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 73 டைம்ஸும், செகண்ட் பேட்டிங் 67 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 54 மேட்ச்சில் பாருங்கள், எல்லாமே 42, 23 இதுதான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 54 மேட்ச்சில் பிலோ 150 ஸ்கோரும், 42 மேட்ச்சில் பிலோ 169 தான் போயிருக்கு. 169 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கடைசியில் ஹிட்டர்ஸ் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 160 170, 180, 190 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா பிலோ 150 160 வரைக்கும் தான் ஸ்கோருன்றது போகும். ஸோ அந்த பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா பிளாக் சைல் பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லியராக கலீல் அகமது ஒரு பேசர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஹேசல்வுட், கலீல் அகமது அந்த மாதிரி பேசர்ஸ் சூப்பராக ஏர்லியராக விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ சேப்பாக்கில் பொறுத்த வரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆர்சிபி வந்து வான் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஹோம் மேட்ச்சில் போய் அவங்க தோற்று போயிட்டாங்க. ஆர்சிபி சிஎஸ்கே இவங்க ஹோமில் தோக்க ஆர்சிபி அவங்க ஹோமில் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பற்றி பேசிடலாம், பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றதே பார்த்துடலாம். 142 மேட்ச்சில் சேப்பாக்கில் 388 விக்கெட் பேசர்ஸும் 232 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஏன்னா ஏர்லியராகவும் டெத்துலேயும் பேசர்ஸ் தான் பவுலிங் போடுவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெத்துலேயும் ஏர்லியராகவும் ஒரு 4-5 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க விக்கெட்டை தான் வந்து ஸ்பின்னர்ஸு மிடில் போட்டு எடுக்க முடியும். ஸோ அதனால தான் விக்கெட்டுன்றது ஸ்பின்னர்ஸ்க்கு கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த மிடில் ஆர்டரில் ரொட்டேட்டிங் பேட்ஸ்மென்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எப்படி டைட் பண்ணி போட்டாலும் அவங்க ரன்னுன்றது போகாது. பட் டைட் பவுலிங் போடுறப்போ அவங்க ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ விக்கெட்ன்றது கம்மியாக விழுகும். மேபி நூர் அகமது இந்த பிச்சில் சூப்பராக விக்கெட் எடுத்துருக்காரு. ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவரும் எகெயின் நிறையா விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏர்லியராக விக்கெட் விழுகிறத தவிர்க்க முடியாது, டெத்துலேயும் தவிர்க்க முடியாது. ஸோ பேசர்ஸ் அதிக விக்கெட்டுன்றதை வச்சுருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேயிங் 11 பற்றி பார்த்துடலாம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பவுலிங்கை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா கலீல் அகமதாக இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், பத்திரானா எல்லாமே சூப்பராக பவுலிங்ன்றது போட்டுட்டு இருக்காங்க. பட் பேட்டிங்கிறது சுத்தமாக சரியில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெக்வாட், ரஷீத் ரவிராவை தவிர்த்து வேறு யாருமே அடிக்கிறதுக்கு பேட்டிங் இல்லை. இங்கே தீபக் கூட இருந்தார், அதுக்கப்புறம் விஜய் சங்கர் இறக்கி விட்டாங்க அடுத்து போன மேட்ச்சு. ஸோ யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சாம் கரன் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லிட்டு இவரை ஓவர்டன் இறக்குனாங்க. ஓவர்டனையுமே அடி பிரிச்சிட்டாங்க. ஸோ சாம் கரன் அடி வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஓவர்டனை யூஸ் பண்ணாங்க. ஓவர்டனுமே எதுவும் பண்ண முடியல. மேபி எகெயின் சாம் கரனை சிஎஸ்கே பிச்சில் கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டெவன் கான்வே உள்ளே வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. பார்க்கலாம். பிளேயிங் 11 கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். சிவம் தூப்பே இந்த சீசன் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. ஸோ இவங்க எல்லாமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. டெவன் கான்வேவை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கலாம் இந்த மேட்ச்சில். ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கான்ட்ரிபியூட்ன்றது பண்ணிகிட்டே இருப்பார் சிஎஸ்கேக்கு. அஸ்வினுக்கு ஒரு விக்கெட் விழுகுது, ஜடேஜாவுக்கும் ஒரு விக்கெட் விழுகுது. பெருசாக இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மிடில் ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு விக்கெட்ஸ்ன்றது விழுகாது. மேபி 1 or 2 விக்கெட்ஸ், ஒரு விக்கெட் தான், ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரேசர், மெக்காக், ஃபேப் டூ பிளஸிஸ், அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நீகம், அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா. இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் ஸ்ட்ராங் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலுமே சிஎஸ்கேல இருக்க பாதி பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஸோ டிசி தான் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸாக ஒரு டாப் டீமாக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய டீமாக, ஸ்ட்ராங் டீமாக இருப்பாங்க. சிஎஸ்கே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வீக் டீம் தான். பேட்டிங்ன்றது சுத்தமாக சரியில்லை. பிளேயிங் 11 என்ன பண்ணுறாங்கன்றதை
பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஒன் பிளேயர் ஃபேண்டஸி. நீங்கள் டியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டியோ ப்ரோ இருக்குது. அது 2 பேரையும் டியோவில் ஒரு பேரையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியோவில் 5 பேர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு மேட்சும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கான்டெஸ்ட்டில் வந்து ரிக்கல்ட்டானே இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் சூரியகுமார் யாதவ் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எம்டி கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட பிளேயர் யார் தோன்றாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிக்கல்டன் தோணுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒரு பிளேயர் இருப்பாங்க. அவங்கள கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு ஒன் பிளேயர் ஃபேண்டசி. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. மாதத்துக்கு 2 டைம் நீங்கள் விட்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ்மே கிடையாது. ஒரு சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் சாய்ஸ் வந்து நம்ம டெலகிராம்லேயும் கொடுத்துருவோம் டியோ சாய்ஸ். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேஸ். ஸோ இதுக்கு ஹை ஸ்டாட்ஸ் ஃபேப் டூப்ளேஜிலேருந்து லோ ஸ்டாட்ஸ் கடையில் வரைக்கும் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப் டூப்ளேஸும் கேஎல் ராகுலும் ஹெட் டு ஹெட்லேயும் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க. வென்யூலையும் சூப்பர் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. எம்எஸ் தோனிக்குமே அதே மாதிரி தான். பேட்டிங் எகைன் விக்கெட்ஸ்லாம் போய் பேட்டிங் வந்தால் மேபி டீம்குள்ளே அதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்டாட்ஸுமே இருக்குது. ஸோ ருத்ராஜ் கெக்வாட், ரச்சின் ரவீந்திராவுக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு டீசன்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஜடேஜாவுக்கு விக்கெட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, வென்யூ ஸ்டாட்ஸும் கிடையாது. வெறும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு டிசி கூட. மேபி விக்கெட்ஸ் போனால் எகெயின் ஜடேஜா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ஜடேஜாவை யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரன்னாவை பொறுத்த வரைக்கும், 100 அகமதை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் செம்ம விக்கெட்ஸ்ன்றதை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 10 ரன்னா 10 மேட்ச்சில் 17 விக்கெட்டும், 100 அகமது 3 மேட்ச்சில் 8 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுறதுனா இது வந்து ரிஸ்கி பிக்காக தான் இருப்பார் எம்எஸ் தோனி. ஏன்னா பேட்டிங் கிடச்சாதான் உண்டு, இல்லாட்டி விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸு அந்த மாதிரி போய் ஒரு ரிஸ்க்காக ட்ரீம் டீமில் அதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டூப்ளஸ் கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ருத்ராஜ், ரச்சின், ஜடேஜா ரன் ஸ்கோரிங் இதுதான் வச்சுருக்காரு ஸ்டாட்ஸு. பவுலிங் விக்கெட்டில் இல்லை. 10 ரன்னா 100 அகமது சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. கலிலாவுமே இந்த வென்யூலாம் சூப்பராக விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு டீசெண்டாக. ஸோ இவங்களாம் ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு. மோஹின் சர்மா சிஎஸ்கே கூட கிட்டத்தட்ட 6 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நல்ல விக்கெட்டுன்றது ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஹெட் டு ஹெட்டில் சிஎஸ்கே கூட. மிச்சல் ஸ்டார்க்குக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட்டுன்றது நல்லா வந்திருக்கு. 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ ஸ்டார்க்குமே ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ஏர்லியராக பேசர்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. நம்ம சேப்பாக் பிச்சு இடையில மிடில் வந்து 100 அகமது மாதிரி குல்தீப் யாதவ் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு இம்பேக்ட் பண்ணலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். முகேஷ் குமாருக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ஓரளவுக்கு இருக்குது. ஸோ ஒரே இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே கூட. ஒரே இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு. ஸோ அதை நோட் பண்ணிங்க. கலில் அகமதுக்கும் ஸ்டாட்ஸ் டீசன்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ இதுலேருந்து நீங்கள் 7-8 பிளேயர்ஸ் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலான்றதை இதுக்கப்புறம் மேட்ச் அனலைசிஸ்லையும் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே சாம் கரனை மிஸ் பண்ணுறேன். ஸோ சாம் கரனுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பையும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்பையும் தான் ரன்னிலையும் சரி விக்கெட்லையும் சரி அதிக ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு 100 அகமது பார்த்துடலாம். ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் எக்கச்சக்கமாக மேபி நான் இப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் பவுலிங் ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க மேட்ச்சுக்கு. ஸோ அப்படின்றப்ப அவர் அதனால கூட ஆவரேஜ்ன்ற அதிகமாக இருக்கலாம். எகெயின் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் சூப்பராக எகெயின் 3-4 விக்கெட் எடுக்கலாம் அந்த சேப்பாக் பிச்சில். என்ன பண்ணுற பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் போட்டாலும் 100 ஃபஸ்ட் மஸ்ட்டு பிக்கு. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காது. இவர் வந்தாலே விக்கெட் போகுன்ற பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபியர்ன்றது இருக்கும். அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அபிஷேக் பொரேல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் எக்கச்சக்க ஆவரேஜ்ன்றது இருக்குது. மேபி நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு நான் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா அங்கிஷ் ரகுவன்ஷி சொன்னேன். அங்கிஷ் ரகுவன்ஷி 50 அடித்தார். ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. டிராவிஸ் ஹெட் செகண்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக ஆவரேஜ்ன்றதே இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 15 ஆவரேஜ் தான் இருக்குது. முகமது ஷமி நரேன் அவுட் பண்ணிடுவார் பேட்டில்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவுமே நரேனுமே அவுட் ஆகிட்டார். ஸோ முகமது ஷமி விக்கெட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. வைபவ் அரோராவுக்குமே எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் கூட ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கூட பயங்கரமாக பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். அது ரொம்பவுமே ஒரு யூனிக்கான கண்டுபிடிக்க முடியாத ஸ்டாட்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது தான் எக்கச்சக்கமாக ஒர்க் அவுட் ஆகும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்குன்றது வேணும். ஸோ மிச்சல் ஸ்டார்க்குமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ தான் எக்கச்சக்கமான எண்ணிக்கைகளில் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ. மிச்சல் ஸ்டார்க்கை மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க. 5 விக்கெட்டு ஃபார்முலா இருக்கார்.
ஃபஸ்ட்டு பவுலிங்கில் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ்ன்றது எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 20 ஆவரேஜும் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 35 ஆவரேஜும்ன்றது இருக்குது. ஸோ சேசிங்கில் சூப்பராக ப்ளே பண்ணலாம் ரச்சின் ரவீந்திரா. அந்த ஸ்டாட்ஸ்ன்றதை நோட் பண்ணிங்க. போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அவங்க கூட ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை ஹெட் டு ஹெட்டில். ஸோ அதனால் ஃப்ளாப் ஆகுறாங்க. மேபி இந்த கிரவுண்டில் வென்யூவில் சூப்பராக ஆடுவாங்க ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவும். பார்க்கலாம் சிஎஸ்கே வின் பண்ணுறாங்களான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்க்குறப்ப டிசி தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் டீமாக ஸ்ட்ராங் சைடாக தெரியுறாங்க. ஸோ என்ன மேட்ச் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். மோயின் சர்மாவும் செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப 5 மேட்ச்சில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 5 மேட்ச்சில் ஒரு 7 விக்கெட்டு அந்த மாதிரியும், செகண்ட் பவுல் பண்ணுறப்ப 5 மேட்ச்சில் 15 விக்கெட்டு அந்த மாதிரியும் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. முகேஷ் குமாருக்குமே அதேமாதிரி டீசெண்டாக செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விழுந்திருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே டைட் பவுலர்ஸு. மோயின் சர்மாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் பண்ண தான் பார்ப்பார். அப்போ சேசிங் டீமுக்கு டைட் பவுலர்ஸ் வரப்போ ப்ரெஷர் ஆகிறப்போ சேஸ் பண்ணி ஆகணுன்றப்ப விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விட்டுருக்காங்க. ஸோ ஒரு பேட் கமிங்ஸ் மாதிரி. ஸோ பேட் கமிங்ஸுமே செகண்ட் சேசிங்கில் தான் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அதேமாதிரி அசுதோஷ் சர்மா ஒரு சேசிங் பிளேயர். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்து செகண்ட் பேட் பண்ணுறப்ப தான் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 40+ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு ஆவரேஜ் ரன்ஸு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ செகண்ட் பேட்டிங்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நீங்கள் யூனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப. இது ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், மினி ஜியாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ மேட்ச் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பற்றி தெரியும். பிளாக் சாயில் பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100 அது மாதிரி இன்றைக்கி குல்தீப் யாதவ் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல விக்கெட்ஸ்ன்றது எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து சைனாமேன் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலரு. ஸோ அதே மாதிரி அவர் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னு 100 ஸோ இவங்க 2 பேருமே ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஒரு இது பண்ணலாம் மேட்ச்சில். விக்கெட்டுன்றதை எடுக்கலாம், மினிமம் 2 விக்கெட் எடுக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை குல்தீப் யாதவுக்கு ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி. பட் ஸ்டில் நம்ம பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு செம்மையாக இருக்குது. மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபார்ம்லையும் இருக்கார். அப்போ 100 சூப்பராக ஒர்க் ஆகிறப்ப மஸ்ட்டு குல்தீப் யாதவுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குல்தீப் யாதவும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்கள் டீமில். அதே மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகமை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் ஸ்பின்னர் இவருமே. ஸோ விக்கெட்டுன்றது மேபி ஒரு நல்ல லோ பொசிஷன் பிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணுறாரு. மேபி விக்கெட்ஸ் போனால் பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணலாம். பவுலிங்கில் விக்கெட்ஸ்ன்றது 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளாக் சாயில் பிச்சு மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மேட்ச் போகும்னா ஏர்லியராக கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றது விழுகும். ஏன்னா ஜாக் ஃப்ரைசர் மெக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் அவர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்பால் ஆடுற மாதிரி ஹிட்டு பயங்கரமாக பண்ணுவார். நம்மளுக்கு ஒரு 28 ரன் 30 ரன் அடித்தாலே டீமுக்குள்ள வந்துடலாம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக பயங்கரமாக ஸ்விங் அண்ட் சீம் ஆகும். கலில் அகமது விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு. ஸோ ஜாக் ஃப்ரைசர் ரைட்டு. ஸோ பேட்டிலிருந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இவர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆக மேபி லாஸ்ட்டில் ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வரணும் அப்படின்னா விப்ராஜ் நிகம் உள்ளே வருவார். அப்போது ரன்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இப்போது செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டராக இருப்பார். ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அதை நோட் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயராக விப்ராஜ் நிகம் இருப்பார். ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஃபேப்ரிபிள்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு. அவர் விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கலாம் அந்த மேட்ச்சு. ஃபார்மர் சிஎஸ்கேக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அவருமே ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயரு. ஸோ அபிஷேக் பொருளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் சேசிங்லேயே வந்து ரன்ஸ்ன்றதை ஸ்கோர் பண்ணார். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இவருமே ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அசுதோஷ் சர்மா இப்போது டெல்லி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க. 12th பிளேயர் வந்து அசுதோஷ் சர்மா. ஸோ டெல்லி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மாவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க 3 அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், அபிஷேக் பொரேல் இவங்க 3 பேருமே இந்த டீமில் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. அந்த டீம்லேயும் லோ பர்சன்டேஜ் பிக் இருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத கம்பேர் பண்ணிங்க. அசுதோஷ் சர்மாவை செகண்ட் பேட்டிங்கில் பிக் பண்ணிக்கோங்க. டெல்லி செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் டெல்லியில் அபிஷேக் பொரேல் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ விப்ராஜ் நிகாமல் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். ஏன்னா பவுலிங் போடுவார். இவருமே ஒரு ஸ்பின்னரு. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டப்ஸுக்கு வந்து பெருசாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் அவருமே ஒரு நல்ல பிக்காக இருக்கலாம். ஏன்னா விக்கெட்ஸ்ன்ற போகிறப்ப
ஒரு ஸ்டாண்டர்டாகவும் ஆடுறாரு, வேணுன்றப்ப ஹிட்டும் பண்ணுறாரு. ஸோ ஸ்டப்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸுன்றது விழுகும், பவுலர்ஸ்க்கும் ஃபேவரபுளாக இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, பேட்டிங்கும் வராரு, ஆல்ரவுண்டரு. ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே ஹையாகவே இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மிச்சல் ஸ்டார்க்கை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரிஸ்க்காக மிச்சல் ஸ்டார்க்கை நான் ட்ராப் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ நீங்கள் மிச்சல் ஸ்டார்க்கை ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முகேஷ் குமாரை நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் மேபி. ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது செகண்ட் பவுலிங்கில் தான் முகேஷ் குமாருக்கும் மோஹித் சர்மாவுக்கும் விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். ஸோ குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டி பிக்காக இந்த மேட்ச்சில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஸ்பின்னரு. ஸோ 100 அந்த மாதிரி இவருக்குமே நிறையா விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சேப்பாக்கில். ஸோ இதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சிஎஸ்கேக்கு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்துராஜுக்கு ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல்லாக லாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் அவரோட பர்சனல் இன்னிங்ஸ்ன்றப்போ நல்ல ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ணணும், டீம் வின் பண்ணணுன்றப்போ அந்த ப்ரெஷருமே இருக்கும். அவர் மேபி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது வென்யூவில் சூப்பராக இருக்குது. ஸ்டார்க்கு வேணால் மேபி இவர் மறுபடியும் 1 டவுன் வந்தாங்கன்னா தப்பிக்கலாம். ஓப்பனிங் வரப்போ ஸ்டார்க்கு கூட கண்டிப்பாக பேட்டில்ன்றது இருக்கலாம். ஏன்னா ஏர்லியராக கலீல் அகமதுக்கு சீமன் ஸ்விங் ஆகிறப்போ ஸ்டார்க்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே ஆகும் அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ ஒரு அபாய சங்குன்றது இருக்குது ருத்ராஜுக்கு, பார்க்கலாம். ஸோ ரச்சினுக்குமே அதே மாதிரி தான். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் டிசிக்கும் ஃபேவராக நிறையா பிளேஸ் எடுத்து வச்சு போடலைன்னா டிசி தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, சிஎஸ்கேல பவுலிங் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங்கிறது அவ்வளோ இல்லை. இந்த மேட்ச் கண்டிப்பாக டெவான் கான்வேவை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். வேறு வழியே இல்லை, பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி சிஎஸ்கேவை ஊற்றி மூடிடுவாங்க இந்த ஐபிஎல் சீசனில். என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஆர்ஆரே ஒரு டம்மியாக டீமாக போயிட்டாங்க. ஸோ பிளேயர் பட்லரு, ட்ரெண்ட் போல்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களே வந்து இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஏதோ ஒப்பேத்திட்டு இருந்த மாதிரி ரொம்ப ஒரு டம்மி பிளேயர் ஆகிட்டாங்க. டம்மி டீம் ஆகிட்டாங்க ஆர்ஆர் டீமு. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு உள்ளே வந்து செமிஃபைனலில் வந்து அப்படி தான் தோற்றுட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கூட ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்கிற டீம்ஸ்க்குலாம் டஃப் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும்னு பார்த்தா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் ஒரு டம்மி டீமாக போயிட்டாங்க. நான் நினச்சேன் சரி ஆர்ஆர் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, சிஎஸ்கே போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஆர்ஆர் கூடயும் போய் சிஎஸ்கே தோற்றுட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப இப்போ கடைசியில் இருக்க டீமும் சிஎஸ்கே தான். ரொம்ப ஒரு மோசமான போயிட்டுருக்கு. எம்ஐ வந்து ஒரு லாஸ்டிங் சைடாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கான ஃபேக்ட்ரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ இந்தியன் டீமில் இருக்க ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே எம்ஐ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தவங்கலாம். ஒரு செம்ம பிளேயர்ஸ்லாம் உள்ள டேலண்ட்டை பிக் பண்ணக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்ஸ்லாம் செம்மையாக பிக் பண்ணுறாங்க. அஸ்வினி குமார், லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். எம்ஐ விசிஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஸோ செம்மையாக பிக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு டெபுட் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ்ன்றதை தராங்க எம்ஐ டீமு. ஸோ அந்தளவில் எம்ஐ டீமை பாராட்டலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புன்றதே தரமாட்டாங்க. பழைய சாய்க்கு சொல்ல பெஞ்சில் இருந்தார். இப்போ தான் ஜிடி பிக் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவரோட டேலண்ட்லாம் வெளியில் வருது. ஸோ மற்றபடி சிஎஸ்கே இருந்தப்போ நிறைய பேர் உள்ளேயே பேக் சைடில் பெர்ஃபார்ம் பண்ணியே நெட் பவுலிங் போட்டே அவங்களோட வாழ்க்கைன்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க, இறக்கலாம் உள்ளே, ஏன் இறக்க மாட்டுறாங்கன்றது தெரியல. எகெயின் தீபக் கூட, ராகுல் திருப்பதி, விஜய் சங்கர் இவருக்கே இப்போ சான்ஸ்ன்றதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக உள்ளே இறக்கலாம், அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஸோ மேட்சை பற்றி நம்ம பேசலாம். ஸோ பத்திரானா வந்து ஒரு என்ன தான் இருந்தாலும் அவரை வளர்த்து விட்டாங்க, ஒரு பயங்கரமாக கொண்டு வந்தாங்கனாலும் அவர் வந்து ஒரு ஃபாரினர், ஸ்ரீலங்கா பிளேயரு. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸை தான், நம்ம ஊர் பசங்களை தான் இறக்கணும் உள்ள. அப்படின்னா தான் நமக்கு ஃப்யூச்சரில் இந்தியா டீமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு ஃபாரினர் பிளேயர்ஸை வந்து நம்ம ஓவராக க்ரோ பண்ணுறாங்க சிஎஸ்கேயில். அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நம்ம மேட்சை பற்றி பேசிடலாம். சாம் கர்ன் எகைன் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓவர்டனுக்கு பதிலாக உள்ளே வந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், விக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சாம் கர்ன் இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வருவார், உள்ளே வந்தால் பார்க்கலாம். ஆனால் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை இந்த பிச்சை சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் உள்ளே வந்தால் மேபி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சிவம் துபே சுத்த ஃபார்ம் அவுட்டு, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபார்ம் அவுட்டில் இல்லை. மேபி இந்த மேட்ச் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னா சிஎஸ்கே சேசிங் பண்ணாங்கன்னா நீங்கள் சிவம் துபே பிக் பண்ணிக்கலாம். ஜடேஜா மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம், அவ்வளோதான். ஆவரேஜ்ன்றது சுத்தமாக இல்லை, விக்கெட்ஸுக்கு ரன்னுன்றது இருக்குது. எகெயின் பேட்டர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா ஜடேஜா கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னிங்ஸ் கொடுத்து ரன்ஸுன்ற ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஜடேஜாவை பிக் பண்ணிக்கங்க. எம்எஸ் தோனி ஒரு ரிஸ்கி பிக்கு. ஸோ ஸ்டெம்பீட்டு, கேட்ச்சு அப்படி இல்லை மறுபடியும் எகெயின் விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அவர் வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம்.
அதையும் பிக் பண்ணிக்க. மற்றபடி சிஎஸ்கேல மஸ்ட்டு பிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, பத்தி ராணா, நூர் அகமது பவுலர்ஸ் தான். அப்படியே இருந்தாலும் இவங்களுக்கே ஒரு டஃப் சேலஞ்சாக தான் இருக்கும் டிசி கூட. மேபி ஜாக் ஃப்ரேசர் மெக்காக் வேணால் அவுட் ஆகலாம். பட் கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸிஸ்லாம் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ், அவங்கள அவுட் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மேபி அவங்களோட ஸ்டாண்டர்டாக ஆடலாம். அபிஷேக் பொரேல், ஜாக் ஃப்ரேசரு, ஸோ இவங்களாம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டப்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் பிளேயர் தான். ஸோ டீசெண்டாகவும் ஆடுறாரு, அடிச்சும் ஆடுவார், ஸ்டாண்டர்டாகவும் ஆடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஃப்ரேசர் மெக்காக், அபிஷேக் பொரேலையும் வேணால் விக்கெட்டுன்றதை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஃபேப் டு பிளஸிஸ் அவுட் ஆகிறான்றது எனக்கு தெரியல. ஸ்டாட்ஸுமே சூப்பராக இருக்குது கேஎல் ராகுலுக்கும் ஃபேப் டு பிளஸிஸ்க்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபாய் சங்கு ஸ்டார்க்குக்கு இருக்குது. ஸோ ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா இல்லை யார் ஓப்பனிங் இறங்கினாலும் ஸ்டார்க்கு தூக்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வென்யூலையும் ஸ்டாட்ஸுன்றதை வச்சுருக்காரு. முகேஷ் குமார் வேறு ஹெட் டு ஹெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டார்க்கு வேறு இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டுன்றது பவுலர்ஸுமே இவங்க கூட ஸ்டாட்ஸ்ன்னு அதிகமாக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இங்கே பிளேயர் யார் வருவா? டெவான் கான்வே கண்டிப்பாக உள்ளே வருவார். அப்படி வந்தால் நீங்கள் மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. இந்த வென்யூலையும் சரி, உங்களுக்கே தெரியும் செம்ம பிளேயரு கான்வே, சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக வந்து லாங் இன்னிங்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் டெவான் கான்வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அனலைசிஸு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 12th பிளேயர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி இங்கே பேட்டர்ஸ் விஜய் சங்கர் இல்லாட்டி தீபக் கூட தான். மறுபடியும் அதான் பண்ணுறாங்களா இல்லை புது பிளேயர் இறக்குறாங்களான்னு தெரியல. டெவான் கான்வேவை ஏதாவது ஒரு ஃபாரினரை மாற்றிட்டு டெவான் கான்வே உள்ளே கொண்டு வரலாம். மேபி ரச்சினுக்கு ட்ராப் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஷாம் கரனுக்கு போல் ஓவர்டன் வருவாரான்னு தெரியல. எகெயின் மேபி ஷாம் கரனே வரலாம். ஸோ இதுதான் நம்ம வீடியோ. நம்ம இப்போ டெமோ டீம்ஸாக பார்த்துடலாம். நம்ம இப்போ டெமோ டீம்ஸ்ன்ற பார்த்துலாம். 2 டீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சாட்டர்டே வந்து டபுள் ஹெட்டரு. ஸோ ஆர்ஆர் விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சுக்கான வீடியோ ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ அது ஒரு மேட்ச்சுக்கு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ½ டே கிட்ட ஆகுது. நீங்கள் டக்கு நான் எல்லா வேலையும் பார்த்தா தான் 2 வீடியோக்கும் ரெடி பண்ண முடியும். நம்ம டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேப் டு பிளஸிஸ், ஸ்டப்ஸு, ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க்கு, நூர் அகமது, பத்தி ராணா, குல்தீப் யாதவ். ஸோ ஸ்டார்க் வைஸ் கேப்டன், ஃபேப் டு பிளஸிஸ் கேப்டன். ஸோ டெல்லிக்கு ஃபேவராக தான் டீம்ன்றதை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம்ன்றதை பிக் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் நிறையாவே சாய்ஸஸ் இருக்குது. ஸோ கேஎல் ராகுல், ரச்சின் ரவீந்திரா, பத்தி ராணா, இந்த மாதிரி கேப்டன் வைஸி நிறையா சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ கேஎல் ராகுல், MS தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேப் டு பிளஸிஸ், ரச்சின் ரவீந்திரா, விப்ராஜ் நீகம். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நான் அந்த 3 ஸ்பின்னர்ஸ் இவருமே ஒரு லோ பர்சன்டேஜ் ஸ்பின்னரு. ஸோ ஒரு லெக் ஸ்பின்னரு. ஸோ மேபி விக்கெட்டுன்றதை எடுக்கலாம். பேட்டிங்லேயும் வந்து விக்கெட்ஸ் டெல்லிக்கு போகும், கண்டிப்பாக போகும். அப்படி போனால் கண்டிப்பாக மிடில் வந்து ஒரு 20 ரன்னாச்சு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நல்லாவே ஹிட் பண்ணுறாரு. ஸோ வைசாக்கில் நல்லாவே ஹிட் பண்ணியிருந்தார் ஒரு மேட்ச்சில். ஸோ அதன்படி நான் போயிருக்கேன். கேப்டன் நூர் அகமது, வைஸ் கேப்டன் குல்தீப் யாதவ். இதுதான் நம்மளோட டீம். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ வருது. ஸோ 2 அட்மின் சேர்ந்து அவர் ஒரு ஸ்டைல்லையும் நான் ஒரு ஸ்டைல்லையும் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்காக தான் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா போகுதோ அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேறு தம்ப்நெயில் கலர்ஸில் வரும் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். எனி டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.